ஹாய், இன்றைக்கி எப்படி க்ராஷே கீ செயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த கீ செயின் பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம இந்த கீ செயின் பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் ஆர் சிம்பிள். என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு ஹூக், தென் ஒரு சிசர், தென் ஒரு நீடில். அப்புறமேட்டு எப்பயும் போல் நார்மலாக ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த செயின் க்ராஷே பண்ணணும். எப்படின்னா, செயின் க்ராஷே எல்லாத்துக்கும் பேசிக்கலி தெரிஞ்சது தான். செயின் க்ராஷே பண்ணணும். ஓகே, செயின் க்ராஷே பண்ணிகிட்டே இருக்கணும். எத்தனை டைம்ஸ் பண்ணணும்னா, செயின் க்ராஷே மினிமம் 71 ஆர் 72 டைம்ஸ் இந்த மாதிரி செயின் க்ராஷே பண்ணணும். இந்த மாதிரி 72 டைம்ஸ் க்ராஷே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு 70 கிட்ட நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணணுன்னா, ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்க செயின்ஸ் இப்படி தான் இருக்கும். கரெக்டாக? இப்போ இருக்கிற செயின்ஸுக்குள்ளே இந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஒரு செயினுக்குள்ளே இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் திரும்ப எப்படி நம்ம செயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி மீன்ஸ் இதை டபுள் க்ராஷின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக விட்டு விட்டு எடுக்கணும். ஓகே, ஒவ்வொன்றையாக விட்டு விட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த டபுள் க்ராஷே பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக டபுள் க்ராஷே பண்ணணும். ஓகேவா? நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டேக் அந்த செயின் பண்ண யானானதை ஒரு செயின்குள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு இந்த ஒரு செயினை விட்டுட்டு தென் திரும்ப இதை என்ன பண்ணணுன்னா, இந்த சைடு ஒர்க்கிங் யான் இருக்குது. என்கிட்ட இந்த சைடு ஒர்க்கிங் யான் இருக்குது. இந்த ஒர்க்கிங் யானை நான் இந்த சைடு இப்படி விட்டுறேன். எப்பயும் போல் நார்மலாக சிங்கிள் க்ராஷே பண்ணுற மாதிரி சேம் மெத்தட், பட் டபுள். 2 நூல் இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக விட்டு 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 இந்த மாதிரி க்ராஷே பண்ணிகிட்டே வரணும். புரியுதா? அந்த மாதிரி க்ராஷே பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த டபுள் க்ராஷே மெத்தடிங்கில் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பின்னிருக்கீங்களோ அதுக்கு மீன்ஸ் 70 பின்னிருக்குமா, 70 இது ஃபுல்லாக இந்த மாதிரி டபுள் க்ராஷே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கொஞ்சோன்னு பண்ணியிருக்கேன். இப்படி தான் டபுள் க்ராஷே வரும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம டபுள் க்ராஷே பண்ணணும். எஸ், இப்போ நான் ஃபுல்லாக இந்த க்ராஷே அந்த 70 இதையும் பண்ணிட்டேன். தென் இதை எப்படி லாக் பண்ணணுன்னா, இந்த ஃப்ரீ யான் நான் ஒர்க்கிங் யானானதை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஹோல் கடைசியாக யான் எந்த ஹோலில் முடியுதோ அந்த யான் இதுக்குள்ளே இந்த நூலானதை விடணும். ஓகே, ஓகேவா? தென் இதை விட்டுட்டு இப்படி லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். எக்ஸ்ட்ரா இதுக்கு வேணால் நீங்கள் நாட்ஸ் போட்டுக்கோங்க. நான் நாட் போட்டுக்கிறேன். ஓகே, then this is a final review of it. இப்போ நெக்ஸ்ட் எப்படி பண்ணணுன்ற மெத்தடை நான் சொல்கிறேன். தென் இந்த நூலானதை இந்த மாதிரி லைட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிட்டோம். இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஜிக்ஸாக் பண்ணிக்கோங்க. ஜிக்ஸாக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹூக் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? இந்த ஜிக்ஸாக் பண்ணுறேன், கவனிங்க. எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செயினை பெருசு பண்ணிக்கணும். ஓகே, செயினை நீங்கள் முழுசாக பெருசு பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். வந்ததை இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, எப்படின்னு நான் காமிக்கிறேன். லைக் திஸ். இந்த மாதிரி ஒன்றுக்கும் நீங்கள் இந்த நீடில் விட்டு விட்டு எடுக்கணும். விட்டுட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதையும் கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் நூல் ஆட் பண்ணிக்கணும். எப்படின்னு காமிக்கிறேன். நம்ம பண்ணதை இந்த மாதிரி ஒரு நாட் போடணும். ஓகேவா? நாட் போட்டுட்டு தென் என்ன பண்ணணுன்னா, நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸஸ் ஆனதை இந்த மாதிரி தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. தெரிகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எஸ், your crochet work was ready. எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
கமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் உங்கள்கிட்ட இருக்க கீ செயின் ஹோல்டரை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கீ செயின்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீ செயின்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதை நான் ஜஸ்ட் ஒரு 60 செயின்ஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. என்ன மாதிரி கரெக்டாக 70 செயின்ஸ் பண்ணிங்க, 70 to 71 செயின்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும். இது 70 to 71, இது மினிமம் 80 பண்ணிங்கன்னா இந்த சைஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணதை ரிவீல் பண்ணுங்கள். எஸ், தேங்க்யூ, bye. Then please subscribe and follow in Instagram. Thank you.